ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். புதிய நாளுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கலாம். இன்றைக்கி ஆண்டவரோட புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய தேவ தயவு, புதிய வழி நடத்தல், புதிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கி உண்டாகட்டும் சொல்லி இதை கேட்குற அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கி ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்கள். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வரைக்கே ஒப்பாயிருக்கிறது. அதை நிறைந்த போதே அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளே கூடையில் சேர்த்து ஆகாதவைகளே எரிந்து விட்டார். இப்படி உலகத்தின் முடிவிலும் நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்ட நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவைகளை பிரித்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அன்று பரலோக ராஜ்ய கடலில் போடப்படுகிற வலைக்கு ஒப்பா இருக்குது. பரலோக ராஜ்யம் கடல் மாதிரி, அதாவது கடலில் பலவிதமான மீன்கள் வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி பூலோகத்திலும் பலவித பாஷக்கார் ஜனங்கள், பல கருப்பர்கள், வெள்ளையர், அப்படியாக எல்லா விதமான ஜனங்கள், பயங்கர பாஷக்காரர் நிறையா பேர் இருக்காங்க. நானாவித நிறைய ஜனங்கள் இருக்குது, பலவித ஜனங்கள், நிறைய அவங்களோட எல்லா சுபாவங்களும் அவங்களோட பழக்க வழக்கங்களும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிற ஜனங்கள் மாதிரி, கடலில் இருக்கிற மீன் மாதிரி பூமியில் இருக்கிற ஜனங்களும் வித்தியாசமானவங்க தான் இருக்கிறாங்க. என்னென்ன பரலோக ராஜ்ய கடலில் போடப்பட்ட வலைக்கே சகலவித மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறார். அதாவது பரலோக ராஜ்யம் அப்படி இருக்கிற மாதிரி இந்த பூலோகத்திலும் அப்படியாக பூலோகத்தில் அதாவது வலை வீசுறதுனாக்கா பிரசங்கம் சொல்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிற பாரு. நிறைய இடத்துல கன்வென்ஷன், லட்ச ஜனங்களை கூடுவாங்க கன்வென்ஷன். அதாவது கன்வென்ஷனில் வலை வீசுகிற மாதிரி பிரசங்கங்களை, தேவ வாக்கியங்களை, மனந்திரும்பலுக்கு ஏற்றது, ரட்சிப்புக்கு ஏற்றமான வசனங்களை, மனந்திரும்பலுக்கு ஏற்றமான வசனங்களை சொல்லி 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 நல்லது தீமை ஏது கெட்டது ஏது நன்மை ஏது நல்லது ஏதுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு சுவிசேஷ காரியமாக இருக்குது. அதுதான் வலை வீசறதுக்கு அடையாளமாக இருக்குது. பூலோகத்தில் வலை பூலோகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறது, கடலில் வலை வீசுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த வலையில் நிறைய மீன்கள் அகப்படும். அது நல்லதே அவங்கள சேர்த்துக்குவாங்க, கெட்டதை திரும்ப அதுக்குள்ளே போடுவேன்னு இருக்குது. இப்போ நல்ல சுவிசேஷங்களை கேட்கும்போது நிறையா பேர் கேட்குறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போவும் பிரசங்கம் பண்ணும்போது நிறையா பேர் சாட்சி சொல்கிறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்படும், நிறைய ரட்சிப்புண்டாகும். இப்போவும் பிரசங்கம் பண்ணும்போது ரட்சிக்கப்பட்டு வலையில் எடுத்து அது அவங்கள நல் வழியில் நடத்தி கொண்டு போய் நல்லவங்களாக அவங்கள மாற்றி அவங்கள பரலோகத்தில் சேர்க்கும். அதாவது வலையில் அகப்பட்டு சிலது மறுபடியும் திரும்பி வராத முரட்டாட்டம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கடினம். அவங்கள திரும்ப அந்த பூமியில் விட்டு போயிடும். அதாவது தேவதூதர் நல்லவங்களை பிரித்து எடுத்துட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து நல்லதை பிரித்து எடுத்துன்னு கெட்டவங்களை அக்கினி சூழல் போட இங்கே இருக்குது. கெட்டவங்களை திரும்ப அந்த பூமியில் விட்டுருவாங்க, நியாயத்தீர்ப்புக்குள்ளார விட்டுருவாங்க. ஆனாலும் இந்த நல்லவங்களை பரலோக ராஜ்யத்தில் ஆண்டோட ரகசிய வருகை சமீபமாயிடுச்சு. வரும்போது நல்லவங்களை எல்லாம் பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு எழுதி வச்சுருக்காங்க. அந்த வலைக்கு ஒப்பாக இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கும் போது எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருப்பாங்க. ஏற்றுக்கொள்ளாதவரோட நிலைமையெல்லாம் பரிதாபம். ஏற்றுக்கொண்டவங்களை அவங்க சேர்த்து கொள்ளுவாங்க, சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. சில மீன்கள் வலைக்குள்ளே வராது. சில மீன்களை என்ன பண்ணாலும் அது வலைக்குள்ளே வராது. அதுக்கு தூண்டில் ஒன்று இருக்குது. தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிறவங்க இருக்குது. பேதுருவோட அவ்வளோ பெரிய மீன் பிடிச்சா மீனவன் பேதுரு தான். அவரை ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ போய் தூண்டில் போடு, அப்போ ஒரு மீனை கிடைக்கும், அது வயிற்றுலேருந்து வெள்ளி பணம் கிடைக்கும், அது வரி கட்டு அப்படின்னு சொல்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி தூண்டில் போட்டு சில மீன்களை எல்லாம் பிடிக்கும். தூண்டில் போடும்போது அந்த கொக்கி மாதிரி இருக்குது, அந்த தூண்டில் வாயை கிழிச்சிக்கும். அதாவது ஆண்டவர் சிலர் எல்லாம் முன்குறித்து வச்சுருக்காங்க, திட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. பரலோகத்தில் சேர்க்கணும்னு, ரட்சிக்கப்படணும்னு எல்லாம் முன்குறித்து வச்சுருக்காங்க. ஆனாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாத, அப்படியே வலைக்குள்ளே வராத, சுவிசேஷத்துக்கு அடங்காத திரிவாங்க.
அவங்களெல்லாம் எப்படியாவது ஆண்டவர் பிரிச்செடுக்கணும்னு சொல்லி இருக்கும்போது தான் அந்த தூண்டில் போடு. அதாவது சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, சின்ன ஒரு கஷ்டங்களை, ஒரு வியாதி, ஒரு பலவீனங்கள், பிரச்சனைகள் வீட்டில் கொடுத்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்து அவங்கள மனம் திரும்ப வச்சு அவர் பக்கமாக இழுத்து கொள்வார். அதே மாதிரி இந்த தூண்டில் போட்டு வருகிற மீனுக்கும் வந்து கொக்கி மாதிரி இருக்க பாரு, அதை எடுக்கும்போது எப்படி வாயில் கிளியும், அதே தன்னோட கூடையில் சேர்த்துக்கும், பரலோகத்தில் சேர்த்துக்கும் அப்படின்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கூடையில் சேர்த்து நல்லது கூட சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கெல்லாம் நீ முறுமுறுக்கக்கூடாது. பிரச்சனைகள் கொடுக்கறது என்ன, அவர் நமக்கு அதாவது தகப்பன் தன்னை சிக்ஷிக்கிற மகனை சிநேகிக்கிறார். தன்னை நேசிக்கிறவங்களே தான் சிக்ஷிக்கிறாங்க ஆண்டவர். அது மாதிரி அவங்க பரலோகம் வரணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நோக்கத்தோடு கூடி தான் இந்த சின்ன ஆக்சிடென்ட்லாம் கொடுத்து அவங்கள மனம் திரும்ப வச்சு ரட்சிக்கப்பட வைக்கிறது. எத்தனையோ பேர் அந்த சின்ன பிரச்சனைகள் முகாந்திரம் மனம் திரும்பி இருக்காங்க. அதுக்கு முன்னே எத்தனையோ தடவை வீட்டில் இருக்கிறவங்க, தாய் தகப்பன் எல்லாரும் சபையில் எல்லாம் சுவிசேஷரை கண்டுக்க மாட்டாங்க. பிரச்சனை வரும்போது தான் ரட்சிக்கப்படுவாங்க. தனக்கு பிரியமானவங்களை தன்னோடு கூட வச்சுக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறாங்க. அவர் பரலோகம் கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுகிறாங்க. இந்த பூலோகத்தில் சுவிசேஷம் எல்லாம் சொல்லும்போது அலட்சியமாக இருந்துடாதுங்க. எல்லாருக்குள்ளே நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பந்தான். சந்திக்கிற காலத்தை நம்ம மறந்து விடக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்மளை சந்திக்கிற காலங்கள் தான் அதெல்லாம், சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் தான் அதெல்லாம். சுவிசேஷ வசனங்கள் எல்லாம் போதிக்கிற அது கேட்கும்போது சந்திக்கிற காலத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. அது கேட்கும்போது நம்ம ஏற்றுக்கொண்டு இல்லைன்னா தூண்டில் போட்டு பிடிக்க வேண்டிய நிலை, அதாவது பிரச்சனைகள் பண்ணி அவர் பக்கம் சேர்த்துக்க வேண்டிய நிலைமை நம்ம வரும். இதில் என்ன பண்ணால் நல்லவங்களையெல்லாம் பரலோகத்துலேயே சேர்த்துக்குவாங்க, கட்டவங்களையெல்லாம் திரும்பியும் விட்டுருவாங்க, திரும்ப கடலுக்குள்ளே எறிந்து விடுவாங்கன்னு சொல்லி திரும்பவும் இந்த பூமியில் கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. அவரோட வருகையில் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ள பண்ண மகாபெரிய சந்தோஷத்தோடு நித்தியமாக அவருக்குள்ள சந்தோஷத்தோடு அவர் கூட நம்ம வாழ போகிறோம். கத்தந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் ஆண்டவரே கடலில் போடப்படுகிற வலைக்கு ஒப்பாயிருக்குன்னு சொன்ன மாதிரி பல பாஷக்காராக இருக்கிற ஜனங்கள் நடுவில் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கம் பண்ணும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பிரசங்கத்துக்குள்ளார அந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வரக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கு கிருபையை கொடுங்க. ஆகாத்தவங்களாக பூமியில் தள்ளிவிட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உன்னோடு கூட சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. இதை கேட்குற அனைவருக்கும் உண்டாகட்டும். உங்களை ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அருளினார்ங்கிற வாக்கியத்தின் பிரகாரமாக இன்னைக்கு கூட ஆண்டவரே வசனத்தை கேட்கிற அனைவர் மேலும் இந்த பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த பூமியில். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.